அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, பாசத்திற்குரித்தானவர்களே, இவ்வுலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் எல்லா மதத்தவர்களும் விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் மரணித்த பிறகு, நாம் இவ்வுலகை விட்டு பிரிந்ததற்கு பிறகு அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு நம்மை சுவனத்தில் சொர்க்கத்திற்கு நுழைவிக்க வேண்டும் என்ற ஆசையும் எண்ணமும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அப்படி நம்மை சுவனத்தின்பால் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிக எளிமையான இலகுவான 4 அமல்களை பற்றி உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, ஃபர்லான கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஆயத்துல் குர்சியை வழமையாக தொடர்படியாக ஓதி வருவது. இப்படி இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவதன் மூலமாக எண்ணற்ற பலன்கள், பிரயோஜனங்களை நாம் பெற முடிகிறது. இதை பற்றி ஹதீஸிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அன் அபி உமாமத ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள். மன் கரஅ ஆயத்தல் குர்சியி ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் மக்தூபத்தின். ஃபர்லான கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சியை ஓதி வருகிறாரோ, லம் யம்னஹு மின் துஹூலில் ஜன்னதி, சுவனத்தில் நுழைவதற்கு, சொர்க்கத்தில் நுழைவதற்கு அவருக்கு எதுவும் தடையாக இருக்காது. இல்லா ஐயமூத, மரணத்தை தவிர அவரை சுவனத்தில் நுழைவதற்கு எதுவும் தடையாக இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த ஆயத்துல் குர்சி ஓதுவதற்கு மிகவும் எளிமையான ஒரு ஆயத்தாகவும் மிகவும் இலகுவான ஒரு ஆயத்து. நாம் எத்தனையோ விதமான புத்தகங்களை படிக்கிறோம், செய்தி பேப்பரை வாசிக்கிறோம், எத்தனையோ விதமான செயல்களை செய்து வருகின்றோம். வெறும் ஒரு 2 நிமிடங்களுக்குள் இந்த ஆயத்தை ஓதி முடித்து விடலாம். இந்த அமலை தொடர்படியாக செய்வதன் மூலமாக நம்மை சுவனத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த அமலை நாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். இந்த ஆயத்துல் குர்சியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை, ஏராளமான விஷயங்களை நம்மளுக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அதிலே ஒன்றை மட்டும் நான் உங்களிடத்திலே கூறுகிறேன். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனது தந்தைக்கு பேரித்தம்பழம் காயப்படக்கூடிய ஒரு இடம் இருந்தது. அதிலே பேரித்தம்பழங்களை போடப்பட்டிருந்தன. அதை தந்தை அவர்கள் அந்த பேரித்தம்பழங்களை பாதுகாத்து வந்தார். ஒரு நாள் இரவில் அந்த பேரித்தம்பழங்கள் குறைவதையும் அந்த பேரித்தம்பழங்கள் காணா போவதை கண்டார். அதை கண்காணிப்பதற்காக வேண்டி, அதை பாதுகாப்பதற்காக வேண்டி பேரித்தம்பழங்கள் போடப்பட்ட அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு இளம் வயதுள்ள ஒரு வாலிபனை போன்று ஒரு மிருகத்தை பார்த்தார்கள். அப்பொழுது அந்த மிருகத்திடத்திலே அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சலாம் சொன்னார்கள். அதற்கு அந்த மிருகமும் அவருடைய சலாத்திற்கு பதில் கூறியது. அப்பொழுது அந்த மிருகத்திடத்தில் கேட்கிறார்கள், நீ மனித இனத்தை சார்ந்தவனா அல்லது ஜின் இனத்தை சார்ந்தவனா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த மிருகம் சொல்லியது, நான் ஜின் இனத்தை சார்ந்தவன் என்பதாக. அப்பொழுது அந்த மனிதர், உன்னுடைய கையை கொடு என்பதாக அந்த மிருகத்திடத்திலே கேட்கிறார்கள். அதனுடைய கையை பிடித்து பார்த்தால் நாயை போன்று, கை நாயை போன்றும் அதனுடைய முடிகள் நாயை போன்றும் தோற்றம் அளித்தது, அதனுடைய உருவங்கள் எல்லாம் நாயை போன்று இருந்தது என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார்கள், ஜின்னின் படைப்பு என்னை விட
பலம் வாய்ந்தது இல்லை என்பதாக நான் அறிந்து கொண்டேன் என்பதால் அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தை கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த மிருகத்திடத்தில் கேட்டார்கள், நீ எதற்காக இந்த காரியத்தை செய்கிறாய் என்பதாக. அப்போது அந்த மிருகம் கூறியது, நீங்கள் சதக்காவுடைய பொருளை விரும்புவதாக எனக்கு தகவல் வந்தது. நீங்கள் சதக்காவுடைய பொருளை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஆசைப்படுகிறீர்கள் என்பதாக எனக்கு தகவல் கிடைத்தது. அதனால்தான் இதை போன்ற செயல்களை நான் செய்து வந்தேன் என்பதாக அந்த மிருகம் கூறியது. அப்பொழுது அந்த மிருகத்திடத்திலேயே அந்த ஜின்னிடத்திலே கேட்கிறார்கள், இவற்றிலிருந்து நாங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? உங்களிடமிருந்து நாங்கள் எங்களையும் எங்களுடைய பொருட்களையும் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதாக அந்த மிருகத்திடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த மிருகம் கூறியது, ஆயத்துல் குர்சியை வளமையாக ஓதுவதன் மூலமாக அதை ஓதி உங்களுடைய உடலிலும் உங்களுடைய பொருட்களிலும் ஓதி ஊதி விடுவதன் மூலமாக நீங்களும் உங்களுடைய பொருட்களும் பாதுகாக்கப்படும் என்பதாக அந்த ஜின்னு கூறியது. உடனே அதனுடைய கையை விட்டுவிட்டார்கள். மறுநாள் எனது தந்தை இதை நடந்த விஷயத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறினார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கெட்டவன் உண்மையைத்தான் உரைத்திருக்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வரலாறு, இந்த செய்தி இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, சற்று நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய உடல், நம்முடைய பொருட்கள் எல்லாமே நம்முடைய சுவனத்திற்கும் அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மிக எளிமையான ஒரு ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சியை நாம் தினமும் அன்றாட வளமையாக ஓதக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சிறப்புகளை நாம் அடைய முடியும். வல்லவன் அல்லாஹ் இந்த அமலை தொடர்படியாக செய்து நம்மளை சுவனத்தில் நுழைவிப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் சுவனத்தில் நுழைவிக்கக்கூடிய 4 அமல்களில் முதலாவதை இன்று நாம் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த அமல்களை பற்றி உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.